Hallelujah. Praise the Lord, brother and sister. Welcome everyone in the name of Jesus. Thank you for joining for fasting prayer. Let us spend time worship God, listening His word and praying together. We believe the Lord will bless us, strengthen us and guide us. Hallelujah. அன்பான சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆராதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். அது மட்டுமல்ல, இப்பொழுது தேவ நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என்னோட சேர்ந்து சந்தோஷமாக உற்சாகமாக பாடுங்கள். ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருள் வெளிச்சம் நீரே. Thank you Jesus. Hallelujah. தேவன் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன். Thank you Jesus. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பசமுகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றே நன்றே நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயனுக்கு மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயனுக்கு மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றே நன்றே நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைத்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினாலே என் சாபங்கள் உடைத்ததையா.
ஆபிரகாம் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு தந்ததையா. விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோமா, பாடுவோமா? கல்வாரி சிலுவையிலே என் சாபல் உடைந்தது, ஆபிரகாம் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு கிடைத்தது என்று விசுவாசத்தை பாடுங்க. அப்படியே பெற்றுக்கொள்வோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் மாற்றுகிறேன். பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றுகிறே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் மாற்றுகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறீங்க. அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களை நடத்துகிறீங்க. அன்பினால பரிசுத்த ஆவி நிரப்புகிறீங்க. இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்திரையா சொல்லி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Jesus, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா.
ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாடு விடவில்லையே, தாங்கிய நடத்தீரே. தள்ளாடு விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டை பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. புகழ்கின்ற பாட்டை பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புதுதாக இருந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புதுதாக இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி நீதானையா, என்னையும் தந்தீரையா. எல்ரோகி நீதானையா, என்னையும் தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புதுதாக. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புதுதாக இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானரே, பொறுமையும் சமூகமே. பூரண சமாதானரே, பொறுமையும் சமூகமே. உதவுகின்ற பாட்டை பாடி புயல் என்று ஓய்ந்து புதுதாக இருந்தது. உதவுகின்ற பாட்டை பாடி புயல் என்று ஓய்ந்து புதுதாக இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி நீதானையா, என்னையும் தந்தீரையா. எல்ரோகி நீதானையா, என்னையும் தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி
புது ராகம் இருந்தது. புகழ் என்று காட்டம் பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவர். தேவன் நல்லவர். கண்ணீரை கண்டிரையா, கரம் பிடித்திரையா, விண்ணப்பம் கேட்கிறையா, விடுதலை தந்திரையா சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்கீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்கீரையா, விடுதலை தந்தீரையா. நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானரே, போதுமையும் சமுதமே. பூரண சமாதானரே, போதுமையும் சமுதமே. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். Thank you, Jesus. Hallelujah. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று மாறாதவர், குருடன் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவரும் பாடும்போது தேவன் நாமத்தை மகிமைப்படும். பிசாசு வெட்கப்பட்டு போவான்.
இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அழைப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தின் ஆறுதல் அழைப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு இதுவரை நம் நடத்தின தேவன், இனிமேல் அவர் நடத்துவார். அவர் நல்லவர் என்று பாடுவோமா? இதுவரை நடத்தின தேவன், இனிமேலும் அவர் நடத்த தேவனா இருக்கிறார். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். இதுவரை என்னை நடத்தினார்,
அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாது. அவர் என்றென்று மாறாது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாது. அவர் என்றென்று மாறாது. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். என் தேவைகள் யாவையும் அவர் சந்தித்தார். அவர் நல்லவர். அல்லேலூயா. சோதனை நேரத்தில் அவர் நம்ம பலன் தந்து நடத்துகிற தேவனா இருக்கார். அதனால அவர் நல்லவர் என்று பாடுகிறோம். நம் தேவைகள் யாவையும் சந்திக்கிற தேவனா இருக்கார். அவர் மகா மேய்ப்பரா இருக்கிறார். அதனால அவர் நல்லவர் என்று பாடுகிறோம். பாடுவோமா? சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாது. அவர் என்றென்று மாறாது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் 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 என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறு தேவன் இல்லை. பாவியான என்னை உன் பிள்ளையாய் மாற்றினீரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறு தேவன் கிடையாது. பாவியான என்னையும் பிள்ளையா மாற்றினீரே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை. உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பிள்ளையா மாற்றினே, பாவியான என்னையே உம் பிள்ளையா மாற்றினே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை முன் குறித்து நீர் கைவிடவே மாட்டீர், என்னை முன் குறித்து நீர் கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. ஆமென். அல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. இந்த பாடல் பாட தேவ நாமத்தை மையப்படுத்தும். தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என் காப்பேர். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் போல தேவனே இந்த ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. Thank you, Jesus. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுமோ தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுமோ தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமும் நீர்,
அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு நாங்கள் உயிரோடு வாங்கிட்டு கதறுமோ தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே நாங்கள் உயிரோடு வாங்கிட்டு கதறுமோ தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே தேவனே ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே தேவனே ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே தேவன் சந்திர ஆத்துமா வாஞ்சிக்கிறே தேவன் சந்திர ஆத்துமா வாஞ்சிக்கிறே தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமீரென்று காப்பு தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு மாண்பு நீரோடை வாஞ்சிட்டு கதறுமோ தேவனே எந்த நாட்டுமாவும் உம்மையே வாஞ்சிட்டு கதறுவே மாண்பு நீரோடு வாஞ்சிட்டு கதறுமோ தேவனே எந்த நாட்டுமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவான் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவான் அன்பரிராட்சி தீனமும் உதித்து போற்றிடுவோம் அன்பரிராட்சி தீனமும் உதித்து போற்றிடுவோம் தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்று காப்பு தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்று காப்பு நான்கு நீரோடு வாங்கிட்டு கதறுமோ தேவனே எந்த நாத்துமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே ஆண்கள் நீரோடு வாங்கிட்டு கதறுமோ தேவனே எந்த நாத்துமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே யோர்தான் தேசத்திலோ எரிமோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ எரிமோன் மலைகளிலோ சிறுமலையிலிருந்து உம்மையே தினமும் நினைக்கின்றேன் சிறுமலையிலிருந்து உம்மையே தினமும் நினைக்கின்றேன் தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்று காப்பு தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு மாண்பும் நீரோடு வாங்கிட்டு கதறுமோ தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே நீரோடு வாங்கிட்டு கதறுமோ தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாங்கிட்டு கதறுவே தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே என்று காப்பு 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 ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. மகிமை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அதிசயம் நடத்துகிற தேவன், தேவ சமாதானம் நடத்துகிற தேவன்.
ஹalleluya. ஓ thank you Jesus. தேவன் நல்லவர். ஹalleluya. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தேவ பிரசன்னத்தை நம்ம நிரப்புவா. தேவ பிரசன்னத்தை நம்மளை நிரப்புக்கிற தேவனா இருக்கிறா. அவர் பிரசன்னத்தை தேடுவோம், அவர் மகிமையை தேடுவோம். அப்பா நம்முடைய மகிமையை மூடுவோம் ஆண்டவரே. நம்முடைய பிரசன்னத்தை மூடுவோம் ஆண்டவரே. ஆவியானவரை நிரப்பும் அப்பா. எங்க பேச்சிலையும் எங்க மூச்சிலையும் அப்பா, எங்க செயலும் என் நினைவிலும் நீங்க தான் இருக்கிறீங்க அப்பா. என் நடத்திலும் என் உணர்விலும் என் உயிரிலும் நீங்க தான் கலந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீங்க இருப்பீராக. ஆவியானவரை எங்கள் நடத்தீராக. ஆவியானவரை ஒவ்வொரு மேலும் அப்பா நிரப்பீராக அப்பா. ஓ இயேசுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கிறீங்க. நினைவிலே, என் நடத்தையிலே, என் உணர்விலே, என் உயிரிலே கலந்திருக்கிறீங்க. அன்பின் ஆவியானவரே, வேறு பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, வேறு பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, ஆவியானவரே, பேச்சிலும் அப்பா, எங்க மூச்சிலும் ஆண்டவரே, எங்க சொல்லிலும் அப்பா, எங்க செயலில கலந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. என் நினைவிலும் அப்பா, என் நடத்திலும் அப்பா, என் உணர்விலும் ஆண்டவரே, என் உயிரிலும் கலந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க கலந்து இருக்கும் போது, ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் போது சரியான பாதை நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா சரியான பாதை நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா எங்க சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அப்பா எங்க மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, அப்பா எந்த ஒரு ஆபத்துல மாற்றிக்கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே சரியான பாதையில எங்கள் நடத்துற தேவனா இருக்கிறீங்க அப்பா. அப்பா என் ஜனங்கள் அப்பா இந்த மகிமையில் மூடும் ஆண்டவரே, இந்த பிரசனத்தை மூடும் ஆண்டவரே. அப்பா நீர் இருப்பீராக. அப்பா எங்க ஜனங்கள் மத்தியில் நீங்க இருப்பீராக. அப்பா எங்க ஜனங்கள் தேடுகிற அப்பா என் ஜனங்கள் ஆண்டவரை உண்மை துதிக்கும் போது அப்பா நீ இறங்குவீராக. அப்பா நம்முடைய பிரசனத்தை நிரப்பீராக. அப்பா நம்முடைய பிரசனம் எங்களுக்கு வேணும், நம்முடைய மகிமை எங்களுக்கு வேணும், நம்முடைய அன்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ
முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கிறீங்க. என் நினைவுல, என் நடக்கையில், என் உயிருல, என் உயிரில் கலந்திருக்கிறீங்க. ஆவியானவரே, வேறு பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் 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 ஆவியானவரே, வேறு பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, எங்க மத்தியில ஆசீர்வாதிக்கிறீங்க, நிரப்பிக் கொண்டு இருக்கிறீங்க. என் தேவன் அப்பா, ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் நீங்க ஆசீர்வாடி கொண்டு இருக்கிறீங்க, ஆவியானவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறீங்க. அப்பா, நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆளுகைக்காக நன்றி அப்பா. ஆவியானவரை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக என் தேவனாய் கத்த, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவுக்காக நன்றி அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என் தேவன் ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற வியாதிகள் சுகமாக்கிறாங்க அப்பா. வாலிபர்கள் பிடிக்கிறதானே HIV வியாதிகள் ஆண்டவரை சுகமாக்கிறாங்க. என் தேவன் இச்சையினால வந்த வியாதி அப்பா, பாவத்தினால அழிவுக்குள் போய் கொண்டிருக்கிற வாலிபர்கள் என் தேவன் தொடுகிறாங்க அப்பா. நாமத்தை மட்டும்தான் விடுதலை, இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் விடுதலை. இயேசுவின் நீர் ஒருவரே ஆண்டவர் நித்திய ஜீவன் தருகிற தேவன், நீ ஒருவரே அப்பா சுகமாக்குற தேவன் அப்பா. இச்சையினால வந்து வியாதி அப்பா, நீங்க சுகமாக்குற தேவன் ஆண்டவரே அப்பா. பாவத்தின் விடுதலாக்குற தேவன் அப்பா. பாவ கட்டுகளிருந்து, சாப கட்டுகளிருந்து விடுதலாக்குற தேவன் ஆண்டவரே. எத்தனோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அப்பா, என் தேவன் வாலிபர்களுக்கு என் தேவன் அப்பா இப்பொழுது காணப்படும் எச்சவை என் தேவன் ஆண்டவரே அப்பா, நீ சுகமாக்குற தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த மக்கள் ஆண்டவரே உம்மை நம்பி வர வேண்டும் அப்பா. இறந்து போக கூடாது ஆண்டவரே, சூசைட் பண்ணி சாக கூடாது ஆண்டவரே.
இயேசு ஒருவர் இருக்கிறார் அப்பா. இவர்கள் அறிவிக்கிற யார் இருப்பாங்க அப்பா? இப்படிப்பட்டவர்கள் யாருப்பா அறிவிப்புக்காக போடுவாங்க அப்பா? அவங்களுக்கு நாணத்தை தருவீராக. நான் பாவம் செய்துட்டு ஏசப்பா தேடி போவேன். அவர் சுகமாக்குறாரோ இல்லையோ, ஏசப்பா தான் எனக்கு வழி, அவர் தான் என் சத்தியம், அவர் தான் எனக்கு ஜீவன். இயேசுவே சுகமாக்குங்க அப்பா, நீங்க விடுதல் ஆக்குங்க, என் பாவத்தை விடுதல் ஆக்குங்க ஆண்டவரே, சுகமாக்கும் ஆண்டவரே என்று கெஞ்சும்படியாக, உங்களுடைய பாதத்துக்கு வரும்படியாக, இயேசுவே உம் சமூகத்துக்கு வரும்படியாக வழிவாசல் திறக்கப்படுவதாக அப்பா. எச்சவினால காணப்படுகிற மக்கள், இச்சைனால வந்த வியாதி விடுதலை இயேசுனால மட்டும்தான் விடுதலை அப்பா. இயேசுவானவர் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த தேவன். எந்த தெய்வமும் உயிரோடு எழுந்த தெய்வம் கிடையாது. எந்த தெய்வம் நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம் கிடையாது. என் ஏசப்பா ஒருவரே, ஏசப்பா ஒருவரே என் தேவன் ஆண்டவர். எச்சைவிலிருந்து விடுதலாக்க முடியாக, மக்கள் உம்மை தேடும்படியாக இயேசுவே சுகமாக்குவீங்களா? என் பாவத்தை மன்னியும். இச்சை நாள் நான் பாதிக்கப்பட்டேன், என்னை சுகமாக்கும் என்று கேட்கிற அத்தனை பேரை வாலிபர்கள் தொடுவீராக அப்பா. என் தேவன் தொடுவீராக, சுகமாக்கிறாக. உம்மால் மட்டுமே ஆகும் ஆண்டவரே அப்பா. நாமத்தில் மட்டுமே ஆகும் அப்பா. இயேசுவையும் நாமத்தில் மட்டுமே ஆகும் அப்பா. இந்த கடைசி காலத்துல வியாதினால மாட்டிக்கொண்டிருக்கிற யூத்துகள் ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே, இஷ்டம் போல போக்குல போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்பா. இச்சை நாவில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த உலகமே இச்சையினால போய் கொண்டு இருக்கிறேன். ஏன் தேவன் உடலாக்குற தேவன் உடைய நாமத்தில் மட்டுமே, இயேசுவின் நாமத்தில் மட்டுமே விடுதலை, இயேசுவின் நாமத்தில் மட்டுமே வியாதியின் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் மட்டுமே இந்த இப்படிப்பட்ட பெரிய வியாதியில் விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் மட்டுமே நித்திய ஜீவன். உயிரோடு எழுந்த தேவன், எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த தேவன், நீ ஒருவரே அப்பா. நீ ஒரே ஒரு தெய்வம், உயிரோடு எழுந்த தேவன். என் தேவன் தேசத்தை அப்பா தொடுவீராக. தேசத்தில் ஆண்டவர் எச்சைவினால் அழிவு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். தேசத்தை நீ தொடுவீராக. மக்கள் விடுதலாக்கிறாக, சாபத்தை விடுதலாக்கிறாக அப்பா. நீரே வழியும் சத்தியம் என்று பார்த்து விழும்படியாக அந்த ஆத்மாக்கு வழிவாச திறப்பிறாக. கட்டில் அருந்துள்ளதாக, கட்டப்பட்டிருக்கிற கட்டினால் அருந்துள்ளதாக, உம்மை தேடி வரும்படியாக, உம் நாமத்தை துதிக்க முடியாக, பாவத்தை உணரும்படியாக என் தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. உன் பார்த்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் சுகமாக்கிறாக, வியாதியில் சுகமாக்கிறாக அப்பா. HIV-னால கிட்னி ஃபெயிலர், HIV-னால ஹார்ட் ஃபெயிலர், HIV-னால லிவர் ஃபெயிலர், ஒன்றொன்றாக பாதிப்புக்கு கொண்டு வருகிற இந்த வியாதினால அப்பா நீ ஒருவரே சுகமாக்குற தேவன் ஆண்டவரே. குடினாலே லிவர் ஃபெயிலர், சுகமாக்குற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. சிகரெட்னாலே லங்ஸ் ஃபெயிலர், நீர் ஒருவரே சுகமாக்குற தேவன் ஆண்டவரே அப்பா. எல்லா தம்பாக்கு அப்பா தேவையில்லாத அப்பா என் தேவன் ஆண்டவரே, ட்ரக்ஸ்னால மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள் விடுதலாக்க நீ ஒருவரே ஆண்டவரே. கை நடக்கம், நரம்பு தளர்ச்சி, பாயம், திகில், டிப்ரெஷன், இருள் விடுதலாக்குற தேவன் நீ ஒருவரே ஆண்டவரே. விடுதலாக்குற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. டிப்ரெஷன் விடுதலாக்குற தேவன் நீர் ஒருவர் அப்பா. அப்பா வியாதினால குடினாலே மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. தன் சரீரத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க, தன் சரீரத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. குடினாலே அந்த குடியை விடுதலாக்குற தேவன் நீ ஒருவரே அப்பா. இயேசுவே உம்மால் மட்டுமே ஆகும், உம் நாமத்தில் மட்டுமே ஆகும். இயேசு ரத்தம் சுகமாக முடியும். எல்லா வியாதியிலிருந்து, எல்லா தீய சக்தியிலிருந்து, அசுத்த கிரியைகளிலிருந்து விடுதலாக்க நீ ஒருவரையா ஜீவனோடு எழுந்திருக்க தேவன் விடுதலாக்கிறாங்க அப்பா.
என் தேவன் நீங்க அப்படியே செய்வீங்க. என் தேவன் நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. உம் கரத்தை ஒப்புடுகிறோமாப்பா. என் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. அநேகரை சுகமாக்கி என் தேவன் வழி நடத்துறாங்க அப்பா. உன் பாதத்தை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவையும் பாதத்தை ஒப்புடுகிறோம் அப்பா. இயேசுவையும் பாதத்தை ஒப்புடுகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தைகளை நடத்தும் ஆண்டவரே. உன் கரத்தை ஒப்புடுகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். தேவன் அனைவரும் சுகமாக்குவார். ஏன்னா HIV-னால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கானங்கள் எல்லாம் பாசிட்டிவ் போயிட்டு கொண்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் விடுதலை இயேசு நாமத்தை மட்டும்தான். தேவன் சுகமாக்குவார். ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, ரோமன்ஸ் சாப்டர் 5:19. ரோமர் 5:19. அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியாகப்பட்டது போல் ஒருவனுடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். பாருங்க, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனதுனாலே அநேகர் பாவியாகிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியில, ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால உலகமே பாவிக்குள்ளாயிருந்தது. ஒரே ஒரு மனுஷன். அது யார்? ஆதாம். ஆதாம் ஏவாள் பார்க்கும்போது கீழ்ப்படியாதனாலே பாவி ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா கீழ்ப்படிந்தாக்கா அநேகர் நீதிமானாக்கப்படுவாங்க. இந்த டாபிக்ல தான் இந்த மெசேஜ் இருக்கும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியலனாக்கா நீ அநேகரும் நீ பாவி ஆக்கி கொண்டு இருக்கிற. தேவனோட வார்த்தை நீ கீழ்ப்படியாம இருக்கிறனாக்கா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற? எல்லாரும் பாவி ஆக்கி கொண்டு இருக்கிற. ஏன்னா நீ தேவன் கீழ்ப்படியாம போறதுனால அவங்களே நீ என்ன பண்ற? கீழ்ப்படியாம செய்கிற. இதுதான் தேவன் கீழ்ப்படிந்தாக்கா நீ அநேகரை நீதிமானாக்குகிற. பார்த்தீங்களா வார்த்தை எப்படி இருக்கு? நீ தேவன் கீழ்ப்படுகிறியா இல்லையா? தேவன் நீ கீழ்ப்படிந்தாக்கா உனக்குள்ள என்ன இருக்கும்? மற்றவங்களை நீதிமானாக்குவ. இல்லை, நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், எந்த விஷயம் நான் தவறுதில்லை, அதே போல் நீங்க கூட இருக்கணும்னு சொல்லி விரும்புவீங்க. நீங்க சில விஷயத்த கீழ்ப்படிங்க, சில விஷயம் கீழ்ப்படினாக்கா மற்றவங்களுக்கு பாவி ஆக்கி கொண்டு இருப்பீங்க. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாது. நம் தேவன் கீழ்ப்படிந்து எல்லாரும் நீதிமானாக்கணும். நான் தேவன் கீழ்ப்படி, ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தா போதும் அநேகர் நீதிமானாக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். அப்ப அநேகர் நீதிமானாக்கப்படுனாக்கா ஒருத்தர் தேவன் கீழ்ப்படி நடந்தாலே போதும், ஒருத்தர் உண்மையா இருந்தாலே போதும், எல்லாரும் உண்மைக்குள் வருவாங்க. ஒருத்தர் சத்தியத்துக்குள் நடந்தா போதும், எல்லாரும் சத்தியத்துக்குள் வருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்ப ஒருவர் அப்ப கீழ்ப்படிதனாலே என்ன நடக்குது? எல்லாரும் நீதிமானாக்குறாங்க. தேவன் கீழ்ப்படியணும். தேவன் கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். கீழ்ப்படி நடக்கணும். ஆண்டவரே உங்க வார்த்தை கீழ்ப்படி நடக்கணும். கீழ்ப்படி நடக்கிறது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுது, என்னப்பா செய்யறதுன்னுட்டு. பாருங்க, இன்னைக்கு ப்ரேயர் வாக் போனோமாச்சு. இன்னைக்கு ப்ரேயர் வாக்கு இல்லை, ஆனாலும் போனோமா வானமா ஒரே கன்ஃபியூஷன். அதிகாலையில் ஆண்டு வார்த்தை கொடுத்தாரு, ஒருவன் கீழ்ப்படினாலே அநேக நீதிமானாக்கப்படுவார். இந்த வார்த்தை என்னை தொட்டது. நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நான் ப்ரேயர் வாக் போறேன் காலையில். ஹல்லேலூயா. நான் ப்ரேயர் வாக் போறேன் ஆண்டவரே. அப்போ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அநேக நீதிமானாக்கப்படுகிறார். அப்போ ஆண்டவர் வார்த்தை நம்ம கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாட பற்றிய வார்த்தை மூலியமாக நம்ம நடத்துகிறாரு, வார்த்தை மூலியமாக நம்மளை தேற்றுகிறாரு, நம்ம வார்த்தை மூலியமாக நடத்துகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வார்த்தை வரும்போது கீழ்ப்படினோம். கீழ்ப்படிந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டபனா இருக்கக்கூடாது. நான் இப்படிதான் இருப்பேன், ஒரு திமிரு, ஒரு நமக்குள்ள ஒரு கல் மனசு அப்படி இருக்கக்கூடாது. கீழ்ப்படிய ஆரம்பிங்க. உங்க மூலியமா அநேக நீதிமானாக்கப்படுவாங்க. கீழ்ப்படியாம போகும்போது உங்களால அநேகர் பாவி ஆகி கொண்டு இருப்பாங்க.
ஏன்னா உன் புத்தி தான் எல்லாருக்கும் வரும். ஒன்றுக்குள்ள என்ன புத்தி இருக்கு, அந்த புத்தி தான் எல்லாருக்கும் வரும். ஏன்னா கீழ்ப்படியாமல் வேஷம் போடுறது அதே ஸ்பிரிட் தான் எல்லாருக்குள்ள அப்படியே வரும். நாம் கீழ்ப்படி நடக்கும்போது நமக்குள்ள இருக்க ஸ்பிரிட் தான் எல்லாருக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. இப்போ தேவன் கீழ்ப்படியும் போது எல்லாரும் நீதிமானாகுவாங்க. ஓகே, ஜெனிசிஸ் சாப்டர் 3:6 வாசிக்கும் போது இங்கே கீழ்ப்படியாமல் போடுறது பார்க்குறீங்க. யார்? ஆதாம் ஏவாள். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு தெளிவாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமும் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு பாவத்துக்குரிய காரியம் பார்த்தாக்கா பார்வைக்கு இன்பமா இருக்கும், பார்வைக்கு இன்பமா இருக்கும், நல்லா தோன்றும், அது அப்படி ஈர்க்கும். அது பிறகு அது விளைவு பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் என்ன செய்வாங்க, பார்வைக்கு அழகாக இருக்கிறது விழுந்துருவாங்க. பார்வைக்கு இன்பமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக போக தான் அதனால் வர்ற வியாதி, அதனால் வர்ற கஷ்டங்கள், நரக்கம், வேதனை, சாவு எல்லாம் சேர்ந்து வரும். உடனே முன்னாடி காட்ட மாட்டான். இதனால் நீ செத்து போயிடுவே, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவே, இதை சாப்பிட்டா நீ நாசமாக போயிடுவே, நீ சாப்பிட்டா ஒன்றுமெல்லாம் போயிடுவேன் ஃபஸ்ட்டு காட்டாது. இது சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப, பார்வைக்கு இன்பமாக இருக்கும், போக போக தான் தெரியும் நரக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே அப்படி தான், எல்லாம் இன்பமாக இருக்கும். ஆரம்பத்தில் போக போக தான் நரக்கமாக இருக்கும். வாழ்க்கையில் கனவோம், வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், போக 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 நரக்கமாக ஆகும்போது ஐயோ நான் ஏமாந்துட்டேனா, பார்வைக்கு நான் ஏமாந்துட்டேனா, அப்புறமா துக்கப்படுறது. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடியே ஆண்டவர் தெளிவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆசைப்படக்கூடாது, இச்சிக்கப்படக்கூடாது. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இச்சிக்கப்பட்டவங்கெல்லாம் என்ன ஆகிறாங்கனாக்கா எல்லாமே தோத்து போகிறாங்க. ஆசை, எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும், எனக்கு இப்படி இருக்கணும். ஆபிரகாம் லோத்துக்குள்ள ஒரு சண்டைனாக்கா ஒரு பிரிவினை. என்ன பிரிவினாக்கா பார்ட்டிஷன், இது சொத்து பிரிவு. லோத்து பெஸ்டாக இருக்கிறது எனக்கு வேணும், பெஸ்டாகிறது எனக்கு வேணும், நல்லா செழிப்பாக இருக்கிறது வேணும், சமபூமி எனக்கு வேணும், பச்சையா இருக்கிறது வேணும். ஆபிரகாம் என்ன சொன்னாரு, விட்டு கொடுத்தாரு. ஆயிடுச்சு ஒன்று, நீ போப்பா. இவரு ஒரு இடத்துக்கு போறாரு. லோத்துக்கு பிடிக்காதது ஆபிரகாம் கிடைக்குது, ஆனால் லோத்து இஷ்டப்படுறது போறான். அப்போ அங்கதான் அழிவு வருது. இச்சிகமாக இருக்கிற இடத்துல தான் அழிவு வருது. ஆனால் ஆபிரகாம் எடுத்துக்கொண்ட அந்த பாகத்தில் ஆசீர்வாதம் வருது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதப்படுறாரு, அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதப்படுறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களை ஆசீர்வாதப்படுறாங்க சங்கதி. ஆனால் லோத்து சங்கதி இல்லை. லோத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகிற இதில் சாபமாக இருக்கு. ஆரம்பத்தில் இன்பமாக இருந்தது, போக போக அழிவு வருது, அந்த இடத்த விட்டு ஓடி வரதா இருக்கு. அதனால தான் நம்ம எப்பவுமே தேவன் தருகிற பாகத்தில் போங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனை நீங்கள் கொடுக்கறது போதுமாப்பா, நீங்கள் அதில் உங்களை ஆசீர்வதிப்பார், அது உங்களை மேன்மை வைப்பார், அதை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக நடத்துகிற தேவன். அதனால தேவன் தருகிறதுல நீங்கள் போங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம். கீழ்ப்படுதல் வேணும், தேவன் கீழ்ப்படி நடுங்க, ஆண்டவர் உங்களை மேலும் 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 மேல் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மேலும் மேல் கொண்டு வருவார். பிலிப்ஸ் 2:8 வாசிக்கும் போது, அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரணம் பரிந்தும் கீழ்ப்படுவதாக தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படினாக்க எப்போ வரைக்கும் கீழ்ப்படினோம்? சாவர வரைக்கும் கீழ்ப்படினோம்.
ஹல்லேலூயா. தேவனுக்கு சத்தியத்தை கீழ்ப்படுகிறது எப்போ வரைக்கும் கீழ்ப்படியணும்? கொஞ்ச நாள் கீழ்ப்படுகிறது, கொஞ்ச நாள் கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி இல்லை. இதெல்லாம் அறக்குறைய சத்தியம், அறக்குறையில் இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. நான் சத்தியத்தை கீழ்ப்படுகிறேனாக்கா சாவர வைக்க கீழ்ப்படிவேன். தேவன் நான் கீழ்ப்படி நடக்கிறதுனாக்கா சாவர வைக்க கீழ்ப்படிவேன். ஏன்னா இங்க தேவன் பார்க்கும்போது அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரிந்தும், அதாவது சிலுவையின் மரணம் பரிந்தும் கீழ்ப்படுவராக இருந்தார், தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளை தாழ்த்தி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறது ரொம்ப அவசியம். தேவன் நான் கீழ்ப்படிய மாட்டேன், சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் என்னோட போக்கில் தான் போவேன். அப்ப வேதனை சொல்லுது, சாவர வைக்க கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படி. கொஞ்ச நாள் கீழ்ப்படுவேன், கொஞ்ச நாள் கீழ்ப்படிய மாட்டேன், கொஞ்ச நாள் கீழ்ப்படுவேன், கொஞ்ச நாள் கீழ்ப்படிய மாட்டேன். ஒரு நாள் பள்ளத்தில் உழுந்துட பாதாளத்துக்கு போயிடுவேன். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால எப்பவுமே சத்தியத்துக்கு கீழ்ப்படி, கடைசி வரைக்கும் கீழ்ப்படி, உயிர் இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படி, மூச்சு இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படி. ஆண்டவர் நித்திய ஜீவனை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படி. சத்தியம் நான் சொல்லுது, வேத வசனம் என்ன சொல்லுது, வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுறது, வேத வசனம் என்ன நடத்துறது, வேத வசனம் எனக்குள்ள என்ன பேசிக்கொண்டு இருக்கு, வேத வசனம் என்னை எப்படி வழி நடத்துகிறது, அது பாருங்க. அதை பார்த்தால் போதும், ஆண்டவர் சூப்பர் நடத்தின்னு போவார், கடைசி வரைக்கும் நடத்தின்னு போவார், உயிர் இருக்க வரைக்கும் நடத்தின்னு போவார். ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படி நடக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம், நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் கீழ்ப்படி நடக்கணும். ஊழியக்காரனா சொல்றது அவர் ஏதாவது கத்தின்னு போறாரு, அவர் சொல்லின்னு கிடக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது. ஊழியக்காரங்க ஆண்டவரை நியமித்து வச்சிருக்கிறார். அது தேர்ந்தெடுத்து அந்த ஊழியக்கார பேச்சு கேட்டுன்னு போகும்போது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கேட்டு நடந்து போகும்போது அது நல்லது. ஆண்டவர் ஊழியக்கார் வச்சிருக்கிற எதுக்காக வச்சிருக்கிறாரு? உங்களை நடத்தும்படியாக. ஊழியக்கார் தூதர் போல் வச்சிருக்கிற ஆண்டவர் இரவு பகல் உங்களுக்காக ஜெபிக்க முடியாக. ஊழியக்கார் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுங்க, எல்லாமே வேஸ்ட். பாருங்க, சில சத்தியத்தை பார்க்கலாம். இங்கே பவுல் குறித்து இங்கே பார்க்கலாங்க. பிலிப்பு 2 அதிகாரம் 12 வசனம். பிலிப்பு 2 அதிகாரம் 12 வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படிய நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். என்ன சொல்றாருனாக்கா, பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நான் உங்களோட கூட இருக்க மட்டுமல்ல, நான் உங்களோட தூரம் போனாலும் நீங்க தேவனுக்கு பயபக்தியால இருங்க, தேவனுக்கு நடக்கத்தோடு பயபக்தியோடு பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. அப்படி என்ன சொல்றாருனாக்கா, பாஸ்ட் முன்னாடி மட்டும் வேசப்படாதீங்க, பாஸ்ட் இல்லைன்னா கூட நீங்க தேவனுக்கு பயபக்தியா இருங்க. இன்னும் கிளியரா சொல்லனாக்கா, இன்னும் டீப்பா சொல்லணும்னாக்கா, எப்பவுமே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறது இருங்க. ஹல்லேலூயா. பயபக்தியா இருங்க சொல்லி இங்க சொல்றாரு. ஆனா இவருக்கு ஒரு பயம். என்ன பயம்னாக்கா, இங்க எங்க பின்மாற்றத்தில் போயிடுவாங்க, இங்க வழி தப்பி போயிடுவாங்க, இவங்க நடத்துறவங்க ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் இவங்களுக்கு சரியாகும் சொல்லிட்டு. ஏன்னா ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டாரு, அந்த ஆத்மா வீணா போகக்கூடாது. அந்த ஆத்மா குறித்து பாரம் யாருக்கு? பவுலுக்கு. ஹல்லேலூயா. பவுலுக்கு பாரம், இந்த ஆத்மாக்களை வீணா போகக்கூடாது, இந்த ஆத்மால பயபக்தியோடு தேவனுக்குள்ளாக பிரயாசப்படணும், இவங்க ஆண்டவருக்குள் வளரணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வளரணும், இங்க எந்த நேரத்தில் விட்டுறக்கூடாது. ஒரு பாரம் ஊழியக்காரருக்கு இப்படி ஒரு பாரம் இருக்கணும், ஆத்மா குறித்து. ஹல்லேலூயா. ஆத்மா குறித்து பாரம் இருக்கணும். அப்போ இங்க பார்க்கும்போது பிலிப்ஸ் 2 அதிகாரம் 19 வசனத்துல அங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேற்றுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
இயேசு கிறிஸ்துக்குள் நம்பி இருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா பவுல், நான் தீமோத்தி அனுப்புறேன், அவர் உங்களை நடத்துவார் நல்லா. ஏன்னா தீமோத்திக்கு பண ஆசை கிடையாது. தீமோத்தி எது எதிர்பார்க்கறது கிடையாது. தீமோத்தி நல்ல ஒரு ஊழியக்காரரு, அவர் உங்களை நடத்துவார். நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அவங்களை அனுப்புகிறேன், சீக்கிரமாக தீமோத்தி உங்களை எடுத்து அனுப்புகிறேன் இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆத்மா சரியான பாதை நடத்தணும், அது நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கணும், நல்ல ஊழியக்காரர். அப்போ தீமோத்தி என்ன இல்லை, வஞ்சனை கிடையாது, ஏமாற்றி தின்றது கிடையாது, வஞ்சனமாக பேசுறது கிடையாது, பணத்துக்காக ஊழியம் செய்கிறது கிடையாது, பண ஆசை வைத்து ஊழியம் செய்கிறது கிடையாது, மறைமுகமாக பணத்தை பற்றி திணித்து வாங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஊழியக்காரர் தான் தீமோத்தி. அப்படிப்பட்ட ஊழியக்காரர் நமக்கு இருக்கிறாங்களா? நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்? பணம் 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 பணம்னு கேட்கிறாரா? தந்திரமாக கேட்குறாரா? வஞ்சகமாக கேட்குறாரா? உள்ளத்தில் ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுகிறாரா? இதெல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்? ஏன்னா ஊழியக்காரரும் ஒரு பாட்டுங்க இருக்கிறாங்க தேவனிடத்தை நடத்துறதுக்கு. அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, நமக்காக என்ன பண்ணுறாரு, நமக்காக ஜெபம் பண்ணுறாரா, ஆத்மா பாரம் இருக்கா, தேவன் சித்தம்படியே இருக்கிறாரா, தேவன் சொல்கிறபடியே கீழ்ப்படுகிறாரா, தேவனுக்கு பயப்படுறாரா, தேவனுக்கு பயந்து நடக்கிறாரா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இப்போ தீமோத்தி அனுப்புறலான்னு சொல்றாரு. ஏன்னா ஜனங்கள் தேவனுக்கு ரட்சிக்கப்பட்டு தேவன் நடக்கத்தோடு பயத்தோடு வாழணும். இவ திசை மாறி போயிடக்கூடாது, இஷ்டத்துக்கு போகக்கூடாது, இஷ்டத்துக்கு இதாகக்கூடாது. ஒரு சிலர் இஷ்டத்துக்கு போவாங்க, அவங்க விட்டுறணும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஊழியக்காரங்க இருந்தால் கூட பண ஆசை ஊழியக்காரங்க, தேவனுடைய மகிமை எழுந்த ஊழியக்காரங்க அவங்களுக்கு தெரிந்தால் ஓடுவாங்க, அவங்களுக்கு தெரிந்தால் ஓடுவாங்க. ஆனால் பக்கத்தில் வச்சிருப்பாரு உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவங்க மறந்துடுவீங்க, அவங்களுக்கு தெரிந்தால் ஓடுவீங்க. பாருங்களேன், அதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஊழியக்காரர் நம்ம கொடுத்துருக்கிறாரு, நம்ம நடத்துறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு, நமக்காக பரிந்து ஜெபிக்கிறதுக்கு, நம்ம கேர் எடுத்துக்கிறதுக்கு, அதை நாங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. ஊழியக்கார ஒரு பாட்டு இருக்குது, நடத்துறது கீழ்ப்படியுது, ஊழியக்கார கீழ்ப்படியுது. ஊழியக்கார கீழ்ப்படியாமல் போகும்போது நாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது வேஸ்ட். அது நான் என்ன கதறி ஜெபம் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஊழியக்கார கீழ்ப்படியும் போது நாம் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை வல்லமையாக கிரியை செய்யும். தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். அற்பமாக நினைக்கும் போது அற்புதம் நடக்காது. இவர் எப்படிதான் அற்பமாக நினைக்கும் போது அற்புதம் நடக்காது. நீ கீழ்ப்படியும் போது தான் அற்புதம் நடக்கும். அப்பா, என் தேவன் கொடுத்துக்க ஊழியக்காரப்பா, தேவன் கொடுத்துருக்கிறது. அவர் தேவன் கீழ்ப்படுகிறாரு, அவர் தேவன் பயப்படுறாரு, அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறாரு. இவரு மூலியமா இல்லை, என் தேவன் இவரு மூலியமா நடத்துவார், என் தேவன் இவரு மூலியமா என்னோடு பேசுவார், என் தேவன் இவரு மூலியமா எனக்கு கிரியை செய்வார். அப்போதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் எவ்வளோ கத்துனாலும் எவ்வளோ கதறினாலும் நடக்காது. ஏன்னா எண்ணங்கள் மாறணும். அல்லேலூயா. ஒரு மனம் ஆகணும். ஒரு மனம் ஆகும்போது தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. ஒரு மனம் இல்லைனாக்கா ஆவிக்கு கண் திறக்கப்படாது. அதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் வார்த்தை கீழ்ப்படினோம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படினோம், அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் நடக்கும். ஓகே, இன்னொன்று பார்க்கும்போது ப்ராவர்ஸ் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன எங்கே போகணும், எப்படி வாழணும், என்ன ஒன்றுமே தெரியாத ஜனங்க சீர்கெட்டு போவாங்க.
தெரியலையே, என்ன பண்ணணும் தெரியலையே, என்ன செய்யணும்னு தெரியலையே. அவங்க என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவாங்க. வேதத்தின்படி நடக்கும்போது, தரிசனத்தின் அதன்படி நடக்கும்போது, அந்த தரிசனம் மூலியமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை கைட் பண்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. டைரக்ஷன் கரெக்டாக நடத்துவார், சூப்பராக நடத்துவார் ஆண்டவர். திருதர்சனம் ரொம்ப முக்கியம். நமக்கு திருதர்சனம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்க எதிர்பார்க்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமா பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. சும்மா கிடையாது. நான் கத்தி கதறி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் சில வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தை யாருக்கு, யார் கதறினீங்க, யார் ஜெபம் பண்ணீங்க, யார் ஆண்டவருக்கு அதிகமாக தேடுகிறீங்க, அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிற வார்த்தை திருதர்சனம். திருதர்சனம் இல்லைனாக்கா சீர்கெட்டு போவாங்க. திருதர்சனால தான் இப்போ ஆண்டவர் ஒரு எனர்ஜி, ஒரு என்கரேஜ் தரார் ஆண்டவர். அதனால தான் நேற்று தினத்தில் ஒரு சிஸ்டர் பார்ட்டிஷன் பண்ணோம். அவங்களுக்கு ஒரே டென்ஷன், என்ன பண்ணுறது தெரில, ஜாயிண்ட் வச்சாரா இல்லை என்னது, என் ஷேர் தராமல் இருக்கிறாங்களே, ஒரே பதற்றம், கண்ணீர், கதறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதம் நினைத்து அழுறாங்க. ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் கிஃப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. இந்த வார்த்தையின் காதில் விழுந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதுதான் ஆண்டவர் பேசுறாரு. அது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எதனால? திருதர்சனம் இருக்கிறதுனால சரியான வழி நமக்கு கிடைக்குது. அப்பா, தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு, அப்போ போதும், இது போதும் பாஸ்டர், இது போதும் பாஸ்டர். அதான் உறுதியாக பிடிக்கிறது. அல்லேலூயா. கரெக்டாக டைரக்ஷன் நமக்கு ஆண்டவர் செய்வார். அதான் ஆண்டவர். அல்லேலூயா. வசனம் மூலியமாக ஆண்டவர் என்ன செய்வார்? தரிசனம் மூலியம் பேசுவார். பாருங்க, நேற்று நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் காமிச்சார். 2 வீலர் டோல் பண்ணி தந்து போகிற மாதிரி, நாடா நோ பார்க்கிங், 2 வீலர் தூக்கி போகிற மாதிரி. நானும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 2 வீலர் தூக்கி போகக்கூடாது, நான் நோ பார்க்கிங் நிற்க வைக்க மாட்டேன், எப்படியாவது நான் கரெக்டாக பார்த்துக்குவேன். ஜெபம் பண்ணு. நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணு, நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் காமிச்சிட்டாரு, நோ பார்க்கிங், டோல் பண்ணுற மாதிரி 2 வீலர். என்னடா இது, நீங்கள் உஷாராக இருக்கணும், எங்கே 2 வீலர் எங்கேயும் விட்டுறக்கூடாது. சரி, நான் ஜெபம் பண்ணுறேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு காலையில் ப்ரேயர் வாக் போயிட்டு வரும்போது நல்லா தாங்கிச்சு வண்டி. திரும்ப ஜூடா ஒரு பெரிய பையனை ஸ்கூல் விட்டு வரும்போது வண்டி நல்லா தாங்கிச்சு. சின்ன பையனை வண்டி விடும்போது ரொம்ப வண்டி மக்கார் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் எடுக்கல, கிக் ஆச்சலே ஸ்டார்ட் ஆகலை. கால் ஓவர் ஆச்சு. ஓகே, என்னடா இது, ஓகே என்ன பண்ணோம். அப்போ இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா வண்டி திரும்ப ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே தூங்கி போய் அவனை போட்டு ஸ்கூலில் அவன் சொன்னான், அப்பா நீ அப்படியே மெக்கானிக் ஷாப் போயிடு, எங்கே நிற்காத. அப்படியே காலையில் 9 மணிக்கு மெக்கானிக் ஷாப் போனால் மெக்கானிக் ஷாப்பு க்ளோஸ் ஆகிருக்கு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்த காமிச்சிட்டாரு 2 வீலர் டோல் பண்ணுற மாதிரி. அப்போ எனக்கு உள்ள வந்துச்சு, ஓ ஓகே, வண்டி இங்கே கூட விட்டு போகக்கூடாது, நோ பார்க்கிங், தூங்கி போயிட போகிறாங்க. அங்கேயே இருந்து மெக்கானிக் வந்தார், 11 o'clock வந்தார். 9 to 11 o'clock வெயிட்டிங். 11:30 வந்தார். ரெடி பண்ணுறார். சின்ன ப்ராப்ளம். 5 வாட்டி கட்டுறாங்க போடுறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ஃபிட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகுறது இல்லை. திரும்ப எல்லாம் கட்டும் போது ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஃபிட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகலை. போ, ரெடி பண்ணுறாங்க. 2:45 வரைக்கும் கரெக்டாக பையனை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது திரும்ப பிக்கப் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக ரெடி ஆகுது. 2:45 பையனை பிக்கப் பண்ணோம். 2:30 கூட ரெடி ஆகலை. 2:45 ரெடி ஆயிடுச்சு. வண்டி எடுத்து பிக்கப் பண்ணி வந்து ஜபிக்க முடிய கிருபை செய்தார். அல்லேலூயா. பாண்டை பார்த்தீங்களா, தரிசனம் காமிச்சிட்டாரா? எனக்கு தைரியம், ஆண்டு தான் சொல்லிட்டாரு, டோல் பண்ணுற, ஓ இத்தனை டோல் பண்ணுறது, ஓகே ஆண்டவர் ஏதோ ஒரு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்காரு, அவர் சித்தல இது நடக்காது, மனதைரியம். அல்லேலூயா. இதனால சோர்ந்து போகலை. இதனால இன்னும் தேவன் நாம மையப்படுது. எனக்கு ஆண்டவர் சொன்னாரே, சொன்னது நடந்துச்சு.
அதனால எனக்கு பயம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசனம் இல்லைனாக்கா சிறுகட்டு போயிடுவோம். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? உஷாராக இருப்போம். உஷாராக இருக்கணும்னு இது சொல்லிட்டு நடக்குது, நோ ப்ராப்ளம். இது ஆண்டருக்காக இது ஏற்றுக்கொண்டு நடக்கணும், அவ்வளோதான். வண்டி இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ தேவன் எவ்வளோ நல்லவர். சின்ன ப்ராப்ளம் தான், அந்த சின்ன ப்ராப்ளம் அவ்வளோ தூரம் நான் பேய் பூச்ச மாதிரி வண்டிக்கு அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பேய் பூச்ச வண்டி அந்த பேய் விட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன், எல்லாத்திலும் விடுதலை தருகிற தேவன், கரெக்டான வழியில் நடத்துவார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் வசனம். அப்போது Proverbs 29:18 திருசம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சிறுகிட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஹல்லேலூயா. This verse teaches that people need God's direction to live with purpose. Without His vision and guidance, they lose their way and make full choice. God's vision is revealed through His word, and those who obey His command will walk in wisdom, peace, and blessing. True joy does not come from following our own desire, but from faithfully following God's will. ஹல்லேலூயா. இந்த வசனம், தேவனுடைய வசனமும் வழிநடத்துதும் மனிதன் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமோ என்பதை எடுத்து காட்டுகிறது. தேவனுடைய சித்தத்தையும் வழியும் அறியாமல் வாழும் வாழ்க்கை திசை தெரியாமல் பயணம் போல் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மதித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு உண்மையான சந்தோஷமும் சமாதானம் ஆசீர்வாதம் அனுபவிப்பார்கள். தேவன் நமக்கு கொடுக்கும் தரிசனம் நம் வாழ்க்கைக்கு நோக்கத்தையும் திசையும் அளிக்கிறது. அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் வாழ்க்கையை உண்மையான வெற்றியும் பாக்கியமும் நிறைந்த வாழ்க்கையாகும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் வசனம் கொடுக்கும்போது, தரிசனம் தரும்போது எல்லாமே பக்காவாக நடத்திட்டு போவார். அது சந்தோஷம் இருக்கும், வெற்றி இருக்கும், எல்லாமே இருக்கும். சோர்ந்து போகக்கூடாது. அப்படிதான் இருக்கும், இடுக்கமாக இருக்கும், ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ಈ ವಚನವು ದೇವರು ದರ್ಶನ ಮತ್ತು ಮಾರ್ಗದರ್ಶನವು ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅಗತ್ಯವೋ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಸುತ್ತದೆ. ದೇವರು ಚಿಂತೆಯನ್ನು ಅರಿದು ಬದುಕುವವರು ಸರಿಯಾದ ದಿಕ್ಕನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತಾರೆ. ಸರಿಯಾದ ದಿಕ್ಕನ್ನು ಅರಿಯಾದದು. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅದು ತಕ್ಕ ಇರುವವರಿಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ ಮತ್ತು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. ದೇವರು ನೀಡುವ ದರ್ಶನವು ತಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಉದ್ದೇಶ ಮತ್ತು ದಿಕ್ಕನ್ನು ನೀಡುತ್ತದೆ. ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವ ಜೀವಕ್ಕೆ ಧನ್ಯವಾದ ಫಲವನ್ನು ಮತ್ತು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ತರುವ ಜೀವನವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அப்போ ஆண்டு சித்தம்படி நடக்கும்போது நம்ம சந்தோஷம் வெற்றி தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் வசனம் மட்டுமல்ல, தரிசனத்தை வசனத்தை ரெண்டு கொடுத்து நடத்துவார். ஆண்டவர் ரெண்டு கொடுத்து நடத்துவார். வெறும் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வசனத்தை விட்டுறக்கூடாது. வசனம் தரிசனம் ரெண்டும் சேர்ந்து வரும். சேர்ந்து வரும்போது அது ஆசீர்வாதம் மகிமையாக இருக்கும், பலனாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும், ஜெயமாக நடத்துவார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படி நடுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அநேகர் நீதிமனாகுவாங்க. தேவன் கீழ்ப்படியாமல் போகும்போது பாவியாக இந்த மற்றவங்க பாவியாகிடுவாங்க. தேவன் கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படிந்து வாழ்கிறீங்களா? கீழ்ப்படியாமல் வாழ்கிறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாக்கா அநேகர் நீதிமனாவாங்க. நீங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தாக்கா அநேகர் பாவியாவாங்க. நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படுகிறேன். நான் சாவர வரைக்கும் கீழ்ப்படுகிறேன். ஆண்ட வார்த்தை நிப்பேன்னுட்டு உறுதியாக இருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தேவன் அப்பா, ரோமர் 5:19 கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, கீழ்ப்படிந்து நடக்கும்போது அநேகர் நீதிமனாகுவார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கீழ்ப்படியாமல் போகும்போது அநேகர் பாவியாவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆதாம் ஒரு பாவத்தினால அப்பா உலகமே அப்பா மரணத்துக்கு போனது. ஆண்டவரே, என் தேவன் நீர் வந்து
ஜீவன் தந்து எங்களுக்கு பலன் தந்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவங்க கீழ்ப்படும் போது எங்களுக்குள் ஜீவன் வருது. உங்களுக்கு கீழ்ப்படும் போது நித்திய ஜீவன் வருது. உங்களுக்கு கீழ்ப்படும் போது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அப்பா நம்முடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உயிர் இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படிடும் சத்தியத்துக்கு எந்த நீங்க அப்படியே செய்வீராக, எந்த ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பலப்படுத்தலாக, தேவ சமாதானம் நடத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும் அப்பா. உம் கருத்து ஒப்புகிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாக்கள் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.